மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே, உங்கள் தலையை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. ஆமென். நிறைய பெரிய காணப்படும். ஆனால் முடிவு சம்பூர்ணமாக யாரு எப்படி நீ வீடு கிடையாது தெரியாது. அந்த ஒருத்தர் இடிச்சுக்காம என்ன பண்ணும் கடிச்சு போனதா அதை ஆண்டு விரும்புகிறார். ஆதலால் வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால் இந்த நம்ம வீடு நம்ம திறக்க போகிறோம். ஒரு வருஷம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வருஷம். கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே வசனத்தை கை கொண்ட நிமித்தமாக இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், திறந்த வாசல் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். திறந்துட்டாங்க, யாரும் பூட்ட முடியாது. எந்த பிஜேபி எந்த பதிவுகளாகட்டும் யாரும் முடியாது என்று சொன்னால், இது ஆலயத்திற்கு மேலே இந்த இடத்தை நாம் வாங்கியிருக்கிறோம். அதற்காக தேவனுடைய வந்து கூடியிருக்கிறார்கள். ನೀ ನಿನ್ನ ಕೃತ್ಯಗಳನ್ನು ಬಲ್ಲೆನು, ನಿನಗಿರುವ ಶಕ್ತಿ ಕೊಂಚವಾಗಿದ್ದರೂ ನೀನು ನನಗೆ ಸೇರಿದವನಲ್ಲವೆಂದು ಹೇಳದೆ ನನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಕಾಪಾಡಿದ್ದರಿಂದ ಇಗೋ உள்ள இடம் பார்த்தாங்க. என்ன அவன் உள்ள இருக்கிறாரு. சரியா இவனுக்கு
ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ರೆಕ್ಕೆಯಿಲ್ಲದೆ ಹಾರುವೆ ನಿನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ